பாண்டியன் ஸ்டோர் சீரியல்னுக்கான எபிசோடில் மீனா வந்து தங்கமயில் கூட பேசிக்கிட்டு நிற்கதை நம்ம ராஜி வந்து பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறமா மீனா கிட்ட வந்து கேட்பாங்க, அவங்க வந்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் முழுக்க நம்ம வீட்டில் ஜெயிலில் இருந்திருக்கோம், அதனால் நீங்கள் ஏக்குக்கா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் நல்லவங்க நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிவா நான் உன்னை ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே தங்கமயில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த வேலை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மாமா வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரவண் மாமா கிட்ட போய் பேசினாலும் அவங்க வந்து எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அது போக இவங்க வந்து மாசமாக வேற இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜிக்கு வந்து ஷாக் ஆயிரும். மாமா கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டால், ஆமாம் அவர் வந்து இது என் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, நம்ம மாமாவா இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு வந்து ஷாக்காகவே இருக்கும். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கதிர்ராஜ் 2 பேருமே வெளியே வந்திருப்பாங்களா, அப்போ உண்மையை சொல்லட்டுமாக்கான்னு மீனாவுக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க. ஆனால் மீனா வந்து உனக்கு அறிவு இருக்கா, சொல்லிடாதடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ராஜியுமே ரொம்ப டல்லாக தான் இருப்பாங்களா, அவங்க அப்பாவையும் அந்த வழியில் பார்த்துருவாங்க. அப்போ வீட்டில் பிரச்சனையாமல் நான் வேணா அந்த 10 லட்சம் அமௌண்ட்டை தரேன் உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, இல்லை நான் உங்ககிட்ட வாங்கி கொடுத்தா அது வந்து அவருக்கு அசிங்கமாக நினைப்பாரு, நானே சம்பாதிச்சு கொடுக்குறேன், நானும் கொஞ்சம் வாய் விட்டுட்டேன், அதனால தான் அப்போ அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கதிர். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.